வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உண்டு. அதனுடைய தொடர்ச்சி வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம ஆறுபடை வீடுனா என்ன, அது உடம்புல எங்கெங்கே இருக்குது, நம்மளுடைய ஆறுபடை வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது அண்டத்தில் எங்கே இருக்குது, பிண்டத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். பிண்டத்தில் முதுகுத்தண்டில் சக்தி மையங்களாக அந்த 6 சக்கரங்கள் தான் ஆறுபடை வீடுன்னு நம்ம அண்டத்தில் ஆறுபடை வீடு முருகன் கோவிலாக நம்ம வணங்குகிறோம். அது மாதிரி அந்த வெட்டவெளி அப்படின்னு சொல்லக்கூடியது சிதம்பரம் நடராஜர் கோவிலை குறிக்குது அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன். அதுதான் சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாதது, நத்திங்னஸ். அதுதான் சிதம்பர ரகசியம். அங்கே போனால் வெட்டவெளி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை தான் ஒரு சிதம்பர தரிசனம் சொல்லி, சிதம்பர ரகசியம்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு பிரதானமான ஒரு கருவறை மாதிரி இருக்கும். அதை திறந்து காட்டுவாங்க. திறந்து காமிச்சா அங்கே ஒன்றும் இருக்காது, வெட்ட வெளியாக இருக்கும். அந்த வெட்டவெளி எதை குறிக்குது அப்படின்னா, நம்மளுடைய உச்சந்தலையான சகசிரார சக்கரத்தை தான் குறிக்குது. அதே மாதிரி அது இலங்கையில் இருக்கக்கூடிய கதிர்காமம் முருகன் கோயில் குறிக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மூலாதார சக்தியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூலாதார சக்தி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, நம்மளுடைய முதுகுத்தண்டினுடைய அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த மூலாதாரம். ஒரு மனிதனுடைய, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவனுடைய பிறப்பு உறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி மையம் தான் இந்த மூலாதார சக்தின்னு சொல்லக்கூடியது. இது கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எருவாய்க்கும் கருவாய்க்கும் இடையில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த மூலாதார சக்தி. இதுக்கு பேர் தான் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. குண்டலினி அப்படின்னா ஒரு ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு சக்தி. அதனால் அதுக்கு பேர் குண்ட அலினி அப்படின்னு பேர். குண்ட அலினி, அலினா ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு சக்தி. அது ஒரு எனர்ஜி. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வைட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு உடல் முழுமைக்குமான ஒரு அஸ்திவாரம், ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி மையம் தான் அது. அங்கேருந்து தான் நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து விதமான சக்திகளும் தூண்டப்பட்டு, அனைத்து சக்தி மையங்களும் தூண்டப்பட்டு உடல் இயக்கமாக அது மாற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட சக்தி இந்த உடம்பில் எப்படி இருக்குன்னு சித்தர்கள் மகான்கள் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாம்பு சுருண்டு இருக்கிறத போல் அது அந்த மூலாதாரத்தில் சுருண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது நம்ம சதா பிராணாயாமம் செய்து அதை தட்டி தட்டி அதை எழுப்பும்போது அது மிக ஆக்ரோஷத்தோடு வேகமாக அது இந்த 6 ஆதார மையங்களை தொட்டுக்கொண்டு மேலே செல்லுமாம், ஒரு பாம்பை போல் அப்படின்னு அதை குண்டலினி சக்தியை பற்றி வர்ணிக்கிறாங்க சித்தர்கள். குண்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 2 விதமான கருத்து சொல்கிறாங்க. குண்டம் அப்படின்னா காலில் போடக்கூடிய சலங்கை, அதுக்கு பேர் குண்டலம் அப்படின்னு பேர். அது எப்படி இருக்குன்னா, வளைந்து ஒரு ரவுண்டு ஷேப்பில் இருக்கும். அது மாதிரி அது வளைந்து சுருண்டு இருக்கிறதுனால அதுக்கு பேர் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பொருள் என்னென்னா, குண்டம் அப்படின்னா அக்னி குண்டம், ஹோம குண்டம்னு சொல்லுவோம். குண்டம் அப்படின்னா அதற்கான பிரதானமான ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். இது மூலாதாரத்தில் முக்கோண வடிவில் இருக்கக்கூடியது. ஒரு குண்டத்தில் இருக்க மாதிரி அது இருக்கும் அந்த சக்தி. தியானம் பண்ணுறவங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குண்டலினி சக்தியை பற்றி நல்லாவே தெரியும். அதுக்காக நான் ஒன்றும் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. தெரியாதவங்களுக்காக நான் சும்மா மேலோட்டமாக நான் அதை சொல்லிடுறேன். அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது ஒரு அக்னி குண்டம் மாதிரி, ஓம குண்டம் மாதிரி அதுக்குன்னு ஒரு பிரதானமான இடத்துல அந்த சக்தி இருக்குது. அதனால் அதுக்கு பேர் குண்டம்னு பேர், குண்டலினி அப்படின்னு பேர். குண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு சக்தி அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதுக்கு பேர் குண்டலினி சக்தி அப்படின்னு பேர்.
இது ஒரு சக்தி அப்படின்னு சொன்னாலே இது ஒரு பெண் தன்மையை குறிக்கக்கூடியது. ஒவ்வொரு ஆணுக்குள்ளாரையும் ஒரு பெண் உண்டு, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண் உண்டு. ஸோ தோட்டத்தால் ஒருத்தன் ஆணாவோ அல்லது பெண்ணாவோ இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவனுக்குள்ளார ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவனுக்குள்ளார அந்த சக்தி, குண்டலினி சக்தி இருக்குது. உண்மையிலே ஆண் இல்லை, ஆணும் ஒரு பெண்ணு தான். அதுதான் உண்மையும் கூட. அந்த சக்தி என்ன பண்ணுதுன்னா, அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி அந்த 6 சக்கரங்கள் வழியாக நம்மளுடைய முதுகு தண்டரை நம்ம பார்த்தோம் இல்லையா? சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அனகாதம், விசுத்தி, ஆக்னா, துரியம் அப்படின்னு அந்த சக்தி மையங்கள் வழியாக அது ஒரு பாம்பை போல நெளிந்து மேல் நோக்கி கிளம்பி அந்த 2 பிருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முக்கணனாகிய சிவபெருமானை போய் அடையணும். அதுக்கு பேர் தான் அர்த்தநாதீஸ்வரர் தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சக்தியை கொண்டு போய் அந்த சிவனோட சேர்க்கணும். ஸோ அந்த எனர்ஜியை மேல் நோக்கி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் யோக மார்க்கத்திலையும் சித்த மார்க்கத்திலையும் சொல்லக்கூடிய அந்த விஷயம். அதுக்காக நம்ம தியானம் பண்ணுறோம், யோகாசனங்கள் பண்ணுறோம். அந்த சக்தியை மேல் நோக்கி எழுப்ப வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி, இதை நம்ம பிண்டத்தில் பார்த்துட்டோம். அதே மாதிரி அண்டத்தில் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழகத்தில் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அங்கே குமரி அம்மனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அந்த அம்மன் ஒரு கன்னி தாயாக அந்த இடத்துல இருந்து தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மன் தான் குண்டலினி சக்தியாக வழிபடப்படுகிறது. அந்த குமரி அம்மனை தான் வாழைத்தாய் அப்படின்னு, குண்டலினி தாய், வாழைத்தாய் அப்படின்னு நம்ம வணங்குறோம். ஆக உச்சந்தலை அப்படின்னு சொல்லக்கூடியது இமயமலை, இமய மையம் அப்படின்னு உடம்புல பார்த்தோம், அண்டத்தில் பார்த்தோம், பிண்டத்துலையும் பார்த்தோம். அதுலேருந்து அப்படியே கீழே வந்தோம்னா 6 ஆதார நிலைகள், 6 சக்கரங்கள். அது முருகனுடைய 6 படை வீடாகவும் பார்த்தோம். அதுலேருந்து நேர கீழே வந்தோம்னா நம்மளுடைய மூலாதாரம், மூலசக்தி ஆகிய குண்டலினி சக்தி, அந்த சக்தி மையம் கொண்டு இருக்கிற இடம் எங்கன்னு நம்ம பார்த்தோம் பிண்டத்தில். அதே மாதிரி அண்டத்தில் கன்னியாகுமரியாக, அது குமரி அம்மனாக அது அங்கே இருக்குது. ஸோ இந்த சக்தியை கொண்டு போய் சிவனோட சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தத்துவம், வேறு ஒன்றும் இல்லை. இதை நம்ம அண்டத்தில் ஒரு வழிபாட்டு முறையாக நம்ம பார்க்கலாம். ஆனால் அகத்தில் வழிபாட்டு முறையாக அதை எப்படி செய்யணும்னா, அதுக்கு தான் யோகா, தியானம், பிராணாயாமம், ஒரு சித்த வாழ்க்கை அதெல்லாம் மேற்கொள்ளணும். அது மேற்கொள்ளும்போது அந்த சக்தியானது தூண்டப்பட்டு அந்த 6 ஆதாரங்கள் வழியாக அந்த ஆக்னை சக்கரம் சொல்லக்கூடிய பிருவ மத்திக்கு அங்கே போய் அடையும். அங்கே போய் அடையும் போது அது பேரானந்த நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. பேரின்பம், பேரானந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த குண்டலினி சக்தியை நம்மளுடைய பிண்டத்துக்குள்ளார ஒரு சக்தி மையமாக பிராணாயாம பயிற்சியின் மூலமாக நம்மளுடைய பின்களை, இடைகளை நாடிகள் தூண்டப்பட்டு அதன் மூலமாக சுழுமுனை நாடி அப்படின்னு ஒரு நாடி உண்டு. அந்த நாடி உண்மையிலேயே உடம்புல கிடையாது, அது சூட்சமமாக தான் இருக்குது. சூட்சமமாக அது தெரியும், அந்த நாடி சூட்சம உடம்புல இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா சூட்சம உடம்புல அந்த நாடி இருக்குது. நம்மளுடைய இந்த உடம்பை அறுத்து பார்த்தா அதில் தெரியாது. அந்த நாடிகள் வழியாக அந்த சக்தியை, குண்டலினி சக்தியை மேல் உயர்த்தி அதை அந்த ஆக்னை சக்கரத்துக்கு கொண்டு போகணும். அப்படி போகும்போது தான் அந்த பேரானந்த நிலை, பேரின்பம் அப்படிங்கிறது கிடைக்கும். மரணமில்லா பெருவாழ்வு, ஒரு சித்தர் நிலையை, ஒரு ஞான நிலையை அடைய முடியும். ஒரு இறைத்தன்மையை நமக்குள்ளார அதை உணர முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இப்போ ஒரு தெளிவான ஒரு இடத்துக்கு நம்ம ஓரளவுக்கு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அண்டத்தில் நம்ம எப்படி பயணிக்க முடியும் அப்படின்னா, முதல்ல அந்த குமரி அம்மனை வணங்கிட்டு இந்த 6 படை முருகனை வணங்கி, அதுக்கு பிறகு தான் அந்த கைலாசநாதர், இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த கைலாஷ் மலையில் அந்த சிவபெருமானை போய் நம்ம வணங்கணும். இது ஒரு தத்துவம் தான்.
புற வழிபாட்டு முறை. அகத்தில் அதை தியானத்தின் மூலமாக அந்த சக்தியை மேலே உயர்த்தணும். இது சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சக்கரத்துக்கு 2 வருஷம், மொத்தம் 6 சக்கரங்கள். ஒரு சக்கரத்துலேருந்து அந்த குண்டலினி சக்தி பயணிப்பதற்கு 2 ஆண்டுகள் ஆகும். இப்போ மூலாதாரத்துலேருந்து சுவாதிஷ்டானத்துக்கு வரணும் அப்படின்னா 2 வருஷம் ஆகும். சுவாதிஷ்டானத்துலேருந்து மணிப்பூரத்துக்கு வரணும்னா அதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். மணிப்பூரத்துலேருந்து அனகா சக்கரத்துக்கு வரணும்னா அதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். ஆக மொத்தம் சரியாக ஒழுக்கத்தோட முறையாக தியான பயிற்சியும் யோக பயிற்சியும் பண்ணாங்கன்னா 12 வருஷத்தில் அந்த சக்தியானது ஆக்னியை கடந்து துரியத்து, அதாவது ஆக்னியை கடந்து சிரசு அந்த சக்கரத்தை போய் அடையும். ஆக்னியை கடந்து அந்த பிரபஞ்ச வெளியோடு அது போய் இணையும். இந்த 12 வருஷங்கள் கடும் தவம் மேற்கொண்டு ஒழுக்கத்தோடு அதை நம்ம பின்பற்றணும். நேர்களே, இதெல்லாம் நீங்கள் உடம்பை பற்றியும் இந்த அண்டத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள். மேலும் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.